ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். ஜினியாவில் நம்ம பர்பிள் கலர் வந்திருக்கு, மொட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதோட கலரை காமிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக விரிஞ்சிக்கிட்டு வராங்க. இப்போ இதோட கலரு கண்டுபிடிச்சாச்சு, ஆரஞ்சு கலருங்க. ஸோ இப்போ 2 கலர் நமக்கு வந்திருக்கு, நிறைய மொட்டுக்கள் வந்திருக்காங்க. இன்னும் நிறைய நமக்கு ஜினியாவில் ஒயிட்டு, அப்புறம் ஒரு மாதிரி நிறைய கலர்ஸ் கையில் இருக்குது. போடுறதுக்கு தான் இடம் இல்லாமல் வெயிட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் போட்டு விடணுங்க. இந்த 2 கலர் வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வயலட்லாம் நான் பார்த்ததே இல்லை, ரொம்ப அழகாக இருக்குது. எப்படா விரியும்னு காத்திருக்கிறேங்க. நீங்களும் கண்டிப்பாக காத்திருப்பீங்கன்னு நம்புகிறேன். சரி, இப்போ 2 நாளாக தண்ணி ஊற்றலை. காலையில் தண்ணி ஊற்றலை, ஒரு மாதிரி மோடமாக இருக்குது. சரி, ஈவினிங் ஈவினிங் ஊற்றலான்னு வந்தேன். ஈவினிங்கும் மோடமாக இருக்குது, ஆனால் செடிகள் எதுவும் வாட்டம் இல்லை. ஸோ அதனால் தண்ணி ஊற்றலை. இப்படி தாங்க 2 நாளாக தண்ணி ஊற்றாமல் இருக்கிறேன். ஆனால் செடிகள் வாட்டமே இல்லாமல் இருக்காங்க, எப்படின்னே தெரியல. அப்படியே வந்ததுக்கு கொஞ்சம் மரங்களுக்கு மட்டும் சாணி உரம் போட்டு விட்டேன். அதான் அந்த கொட்டிலாம் கிடக்குது. அப்படி சாக்கோட தட்டியாச்சு. இன்னும் ஒரு 3 சாக்கு இருக்காதையும் எதுலையாவது தட்டி விட்டுட்டு கிளம்பணுங்க. ஓகே, வானத்தை பாருங்கள், இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. மழை வந்தாலும் வரலாம். அதாவது விதை போட்டு கட்டிங்ஸ் வச்சு நாற்றுக்கள் நட்டேன்னா என்னோடய ராசி மழை வந்துடுங்க. அதே இன்னொரு ராசியும் இருக்குது, அதையும் உங்கள்கிட்ட சொல்லணும்ல. சீனவரிக்காய் வத்தல் போட்டேன். அன்னையிலேருந்து மழையே வச்சா நல்லா தூக்கிட்டு போய் வீட்டில் ஃபேனில் காய வச்சுருக்கேன். இதுவும் நம்ம ராசி தாங்க. ஒரு தடவைலாம் பார்த்திங்கன்னா கூழு வத்தல் போட்டிருக்கேன். அப்போ நம்ம வீட்டில் டாக் வச்சுருந்தோம், அதனால் நம்ம இங்கே ஊற்ற முடியாது, அவங்க டேஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு வீட்டில் போய் ஊற்றிட்டு வீட்டுக்கு தாங்க வந்திருக்கேன். கொட்டு மழை கொட்டி தள்ளிடுச்சு. எதிர்பார்க்கவே இல்லை, அவ்வளோ வேகமாக ஒரே நிமிஷத்தில் அடிக்குமான்னு வேகமாக எடுத்துகிட்டு வர்ற வழியிலேயே அவ்வளோ கரைஞ்சி போயிடுச்சுங்க. இதுவும் நம்ம ராசி தான். செடிகளுக்கு ஓகே, மற்ற விஷயங்களுக்கு நம்ம ராசி இப்படி தாங்க இருக்குது. எத்தனை பேருக்கு இப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.